முதலாவது கேள்வியை பாருங்க. அது 2022 பேஜ்ல செகண்ட் பேப்பர்ல முதலாவது கேள்வி. சரிதானே? பாருங்க. சரி. என்ன சொல்றாங்க? A, B என்பன மெய்யெண்களாக இருக்கு. ரைட்? A, B belongs to R எனவும் f of x ஆனது ax கணம் சக bx வர்க்கம் சக 3dx சக 4. ரைட்? அப்ப f of x ஆனது ரைட் ax கணம் சக bx வர்க்கம் சக 3dx சக 4 எனவும் கொள்வோம். f of x ஐ ஒன்று முழுவதின் வர்க்கத்தினால் வகுக்க வரும் மீதி 10x ஆக ஒன்றாகும். f of x ஐ ஒன்று முழுவதின் வர்க்கத்தினால் வகுக்க வரும் மீதி. அப்ப அந்த வகுத்தலுக்கான அல்கோரிதம் என்றது என்ன? வகுப்பான் சமன் வகுத்தி தர ஈவு சக மீதி. ரைட்? அப்ப f of x சமன் x ஐ ஒன்று முழுவதின் வர்க்கம் தர இடத்துல 5 சக மீதி என்று சொன்னா 20x சக உண்டு. 2x சக உண்டு. இப்படி இருக்கு. இனி a, b யின் பெருமானங்களை காணும். இப்ப இந்த கேள்வியை பாருங்க. இந்த கேள்வியை நம்ம x ஐ ஒன்று முழுவதின் வர்க்கம் என்று இருக்கிறதால இதை வந்து வகையிட பயன்படுத்தி செய்யலாம். சரிதானே? x ஐ ஒன்று முழுவதின் வர்க்கம் தர 5x 20x ஆக ஒன்று. இந்த அடுக்குகள் வரக்குள்ள நம்ம தியரியிலையும் பார்த்திருப்போம். என்ன அடுக்குகள் வரும்போது வகுத்திக்கு வந்து என்ன சொல்லுங்க, அடுக்குகள் வரும்போது அதை நம்ம என்ன வகையிட பயன்படுத்தி செய்யலாம். ஆனா என்னன்னா நம்ம இன்னும் வகையீடு படிக்கல. ஸோ நம்ம இப்போ இதை எப்படி செய்ய போறோம்னா குணகம் சமப்படுத்தல் மூலம் தான் இதை செய்ய போறோம். ரைட்? அப்போ இதை நம்ம எப்படி செய்யணும்னா இப்போ குணகம் சமப்படுத்தி இந்த கேள்வியை செய்யும். ரைட்? ஆனால் இப்போ என்ன சொல்லுவோம், நம்ம இன்னும் இது படிக்கலே. வகையீடு படிச்சதுக்கு அப்புறம் அது இன்னும் குணகம் சமப்படுத்தி செய்யறதை விட இலகுவாக இருக்கும் வகையீட்டு முறையால் செய்கிறது. ரைட்? அப்போ இங்கே வந்து பாருங்க, f of xக்கு பதிலாக இங்கே என்ன வரப்போகுது? ax கணம் சக bx வர்க்கம் சய 3x சக 4 x ஐ ஒன்று முழுவதின் வர்க்கம். ரைட்? அப்ப x வர்க்கம் சய 2x சக உண்டு. இது எத்தனையாம் படிச்சார்பு? மூன்றாம் படிச்சார்பு. ரைட்? அப்ப இங்கே x ஐ ஒன்று முழுவதின் வர்க்கம் தர வரவேண்டிய ஈவு எத்தனையாம் படியில இருக்க வேணும்? இது மூன்றாம் படிச்சார்பு. f of x என்றது ஒரு மூன்றாம் படிச்சார்பு. உங்களுக்கு வகுத்தி வந்து என்ன சொல்லுங்க, ஒரு இரண்டாம் படிச்சார்பு. அப்போ வகுத்தி இரண்டாம் படிச்சார்பு என்று சொன்னா வரவேண்டிய ஈவு எத்தனையாம் படியில வரும்? முதலாம் படியில வரும். என்ன இது 3, இது 2, அப்ப அதோட இருக்க வேண்டிய பெருக்கம் வந்து என்ன முதலாம் படியாக இருக்கணும். ரைட்? இங்க x ஐ ஒன்று முழுவதின் வர்க்கம் ரைட் தர இங்க இருக்கிற ஈவு வந்து முதலாம் படியில வரணும். முதலாம் படி என்று சொல்லக்குள்ள இங்க x என்று போடுவோம். ஆனா நம்ம மனதால இங்க குணகம் சமப்படுத்தல் செய்யலாம். இது எத்தனையாம் படி? மூன்றாம் படி. மூன்றாம் படியில குணகம் என்ன? a. இங்க இருக்கிற இரண்டாம் படியில குணகம் என்ன? 1. அப்ப இங்க இருக்க வேண்டிய முதலாம் படியில குணகம் என்னவா இருக்கணும்? இரண்டாம் படியையும் முதலாம் படியும் பெருக்கினா தான் மூன்றாம் படி சார்பு வரப்போகுது. சாரி, மூன்றாம் படி வரப்போகுது. அப்ப மூன்றாம் படியின் குணகம் a. இங்க இருக்கிற இரண்டாம் படியின் குணம் 1. அப்ப இங்க இருக்க வேண்டிய முதலாம் படியில குணகம் என்னவா இருக்கு? a ஆக இருக்கு. ரைட்? a. ஆனா மாறிலி அப்படி யோசிக்க இயலாது. ஏன் யோசிக்க இயலாது? இங்கேயும் மாறிலி இருக்குது, இதுலயும் மாறிலி, சாரி, இங்கேயும் மாறிலி இருக்கு, இங்கேயும் மாறிலி வரப்போகுது. ஸோ இந்த இங்க 4 வச்சுக்கொண்டு நம்ம யோசிக்க இயலாது. ஸோ நான் அவடத்துல வந்து a x சக k என்று போடுவோம். சக 20x ஆக உண்டு. இப்ப இங்க x கணம் ஒரு இடத்துல இருக்கு. என்ன அது மாதிரி இங்க யோசிக்க இயலாது. ஏன்னு சொன்னா இங்கேயும் மாறிலி வரும், அங்கேயும் ஒரு மாறிலி இருக்கு. அது ரெண்டையும் சேர்த்தா தான் என்ன வரும்? இங்க இருக்கிற மாறிலி வரும். அப்ப அது இப்படி யோசிக்க இயலாது. அப்ப நான் k என்று போட்டிருக்கு. குணகம் சமப்படுத்தலுக்கு வாங்க. ரைட்? x வர்க்கத்தின் குணகத்தில் இருந்து தொடங்கும். ஏன் x வர்க்கத்தில் இருந்து தொடங்கணும்னா ஏற்கனவே x கணத்தை ஜோதிச்சு தான் இது a என்று கண்டுபிடிச்சது. அப்ப அடுத்தது x வர்க்கத்தின் குணகம் b. இங்க sin 20a x வர்க்கம். அடுத்தது இங்க kx வர்க்கம். இங்க வந்து என்ன வரும்? kx வர்க்கம். ரைட்? அடுத்தது சரி விளங்குதானே?
இந்த ஏஎக்ஸும் சய 2ஏஎக்ஸும் சேர்ந்து சய 2ஏ எக்ஸ் வர்க்கம் என்று வரும். அடுத்தது இந்த கே தர எக்ஸ் வர்க்கம் வந்து கே என்று வரும். இது ஒரு தொடர். அடுத்து எக்ஸின் முதலாம் படியின் குணகம். எக்ஸின் முதலாம் படியின் குணகம் இங்க என்ன வேண்டும்? சயம் உண்டு. அப்ப 1 தர ஏஎக்ஸ் என்றக்குள்ள ஏ. அடுத்தது கே தர சய 2எக்ஸ் என்று சொல்லும்போது சய 2கே என்று வரும். அடுத்தது 1 தர சாரி இங்க வந்து என்ன சக 2 எக்ஸின் முதலாம் படியின் குணம் என்னக்குள்ள சக 2. ரைட். அப்ப இது கொஞ்சம் சுருக்கப்பட்டால் உங்களுக்கு எப்படி வரும்? சய 5. ரைட். சய 5 சமன் ஏ சய 2கே சமன்பாடு 2. அடுத்தது எக்ஸின் பூஜ்ஜியத்தின் குணகம். எக்ஸின் பூஜ்ஜியத்தின் குணகம் இங்க எப்படி சொல்லலாம்? 4. எக்ஸின் பூஜ்ஜியத்தின் குணகம் மாறிலி வந்து 4. 1 தர கே கே சக 1. ரைட். அங்க வந்து என்ன 1 2 இருக்கு. எனவே கே சமன் ரைட் 3. கே வந்து 3 என்று சொன்னா இங்க இரண்டாவது சமன்பாட்டை பாருங்க. இரண்டாவது சமன்பாட்டின் படி ஏ சய 6 சய 5க்கு சமன் ஏ சமன் 1. ரைட். ஏ வந்து 1 ஏ 1 கே வந்து 3. அப்ப சய 2 3 என்று சொல்லும்போது பி வந்து என்ன 1. அவங்களுக்கு கேள்வி என்ன? ஏ பியின் பெருமானங்களை காண்க. வகையீடு நம்ம இன்னும் படிக்கல சரிதானே? நேரடி கிளாஸ்ல நம்ம இன்னும் இங்க வகையீடு படிக்கல. வகையீடு படிச்சா இது எப்படி செய்வோம் என்று சொன்னா திரும்ப மெதட்டை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ வகையீடு படிச்சதுக்கு பிறகு நம்ம இதை திரும்ப வந்து செய்ய போறது இல்லை. ஸோ நீங்க பிறகு வகையீடு படிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு விளங்கும். செகண்ட் டேம் கடைசி தூண்லாம் இப்போ வகையீடு படிப்போம். அது தொடக்கத்தில் செகண்ட் டேம் முடிய போகிற தூண்லாம் வகையீடு படிப்போம். ஸோ அந்த டைமுக்கு பிறகு திரும்ப வந்து இந்த முதலாவது கேள்வியை செஞ்சு கொண்டு நிற்க போகிறது இல்லை. ஸோ நீங்கள் மெதட்டை நோட் பண்ணி வைங்க. வகையீடு படிச்சதுக்கு பிறகு நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ரைட். என்ன சொல்லாமண்டா எஃப்எஃப்எக்ஸ் இருக்குதானே? எஃப்எஃப்எக்ஸ் என்பது மெதட் 2. மெதட் 2 வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்எக்ஸ் என்பது எக்ஸை ஒன்று முழுவதின் வர்க்கம் ஃபை ஆஃப் எக்ஸ் சக 2x சக 1 சொல்றோம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா முதலாவது எஃப் ஆஃப் 1. முதலாவது நம்ம என்ன இங்க செய்யலாம்? எஃப் ஆஃப் 1 இதை பூஜ்ஜியமாக்குற எக்ஸ் பெருமானத்தை போடுவோம். அந்த ஃபை ஆஃப் எக்ஸை தவிர்க்கிறதுக்கு இதை பூஜ்ஜியமாக்குற எக்ஸ் பெருமானம். இதை பூஜ்ஜியமாக்குற எக்ஸ் பெருமானம் என்ன? எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் 1 போட்டோம்னா உலகம் என்ன பூஜ்ஜியமாயிரும். சக 2 சக 1. இந்த ஆரம்ப சமன்பாட்டில் எஃப் ஆஃப் 1ன்றது என்ன? ஏ சக பி சய 3 சக 4 சமன் 3. அப்ப ஏ சக பி என்னன்னு வரும்? ஏ சக பி வந்து எல்லாம் சுருக்கப்பட்டு போனா இங்க ரைட். அப்ப உங்களுக்கு என்னன்னு வரணும்? 2. ரைட். 6 சய 4 2 சமன்பாடு 1. இதுக்கும் வகையீடுக்கும் சம்பந்தம் இல்லை. ரைட். இது வழக்கமான விஷயம். அடுத்து எழுத போற வகையீடு சம்பந்தப்பட்டது என்னண்டா எஃப் டேஷ் எக்ஸ். சரி. இதுதான் உங்களுக்கு தெரியாத விஷயம். நீங்க நோட் பண்ணி வைங்க. செகண்ட் வகையீடு படிச்சு முடிஞ்சது பிறகு பார்க்கலாம். எஃப் டேஷ் எக்ஸ் ஆனது எஃப் டேஷ் எக்ஸ் ஆனது இங்க எப்படி வரும் என்றால் 2 தர எக்ஸை 1 ஃபை ஆஃப் எக்ஸ். அடுத்தது எக்ஸை 1 முழுவதின் வர்க்கம் ஃபை டேஷ் எக்ஸ் சக 2 இப்படி வரும். வகையிடும் போது இது 2 சார்புகளின் பெருக்கமாக இருக்குது. எனவே 2 முன்னுக்கு வரும். அதாவது அடுக்கு முதலாவது 2 சார்புகளின் பெருக்கம் என்ன? இந்த சார்பை வச்சுட்டு இந்த சார்பை வகையிடுவோம். இந்த சார்போட வகையிடுன்றது 2 தர எக்ஸைய 1 அடுக்குல இருந்த 1 குறைபடும். அந்த அடுக்கு வந்து முன்னுக்கு பெருக்கமாக மாறும். ரைட். திரும்ப உள்ள இருக்கிற சார்போட வகையீடுன்னு பார்த்தோம்னா 1 2 தர எக்ஸைய 1 ஃபை ஆஃப் எக்ஸ். அடுத்தது எக்ஸை 1 முழுவதின் வர்க்கத்தை வச்சுட்டு ஃபை ஆஃப் எக்ஸை வகையிட்ட வேண்டாம். ஃபை ஆஃப் எக்ஸின் வகையீடு பை டேஷ் எக்ஸ் என்று சொல்லுவோம். அடுத்தது சக 2x 2 தர எக்ஸின் வகையீடு 1 மாறிலிய வகையிட்டா 0. இங்கே எல்ஹெச்எஸ்க்கு பாத்தீங்கன்னா எஃப் டேஷ் எக்ஸ் என்பது 3a எக்ஸ் வர்க்கம் அடுக்கு முன்னுக்கு வரும். அடுக்குல இருந்து 1 குறையும். சக 2b எக்ஸ் சய 3 சமன் 2 தர
இல்லாட்டி எக்ஸை ஒன்றை பொதுவாக எடுத்து எழுதுனோம்டா 2 தர ஃபை ஆஃப் எக்ஸ் எக்ஸை ஒன்று 5 டேஸ் எக்ஸ் சக 2 பேர். சரி இப்படி இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம இங்க எப்படி ஃபைவ் ஆஃப் எக்ஸை தவிர்க்கிறதுக்கு எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டோமோ அதுபோல இன்னும் இருக்கிற இந்த கோவைகள் எல்லாவற்றையும் தவிர்க்கிறதுக்கும் நம்ம வந்து எக்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம்? 1 போடலாம். ஃபைவ் ஆஃப் எக்ஸ் என்னன்னு தெரியாதானே, அதை தவிர்க்கிறதுக்காக தான் எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டு அதை சமன்பாடுகள் எதுக்குள்ளேயுமே கொண்டு வராம பார்த்தோம். இங்க 3a சக 2b, அதாவது எக்ஸ் வந்து 1 ஆகும் போது என்ன நடக்கும்? 3a சக 2b சய 3. உங்களுக்கு இந்த ஒரு லைன் தான் உங்களுக்கு தெரியாது. ரைட், அது படிச்சது கூட அது சிம்பிளா விளங்கிடும். இது இங்க வந்து என்ன சொல்லுங்க, இது இவ்வளவு பூஜ்ஜியமா, இது வழக்கமான கன்செப்ட் என்ன, இது இவ்வளத்தையும் பூஜ்ஜியமாக்குறதுக்கு எக்ஸ் பதிலா 1 போட்டு சக 2. எனவே 3a சக 2b 3a சக 2b சமன் 5. சமன்பாடு 2. சமன்பாடு 2 இருந்து சமன்பாடு 1 2ஆல பெருக்கி போட்டு கழிப்போம். ரைட், 2ஆல பெருக்கி போட்டு கழிச்சோம்னா இங்க என்ன வரும்? 3a 2a சுருக்கப்பட்டு போனா a 2b போயிடும். 5ல இருந்து 4 போயிடும். அப்ப என்ன 2 தர 2 4. அப்ப 5ல இருந்து 4 போனா 1. a 1 சொன்னால் a 1 என்றால் b வந்து என்ன சொல்லுவோம்? 1. ரைட், இப்ப இந்த மெத்தட்ல செய்யக்குள்ள நம்மளுக்கு இந்த 2 சமன்பாடு போதும் தீர்க்கிறதுக்கு. நம்ம இங்க குண சமப்படுத்தல் வரக்குள்ள இங்க இன்னும் ஒரு தெரியா கணியம் k கொண்டு வந்து செய்ய வேண்டியதா இருக்கு. சரி, வகையீடு படிச்சது கூட இந்த மெத்தட்டை நம்ம பாவிக்கலாம். கண்டினியூ பண்ணலாம். இரண்டாவது ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லப்படுது? சமநிலை 2 எக்ஸ் பெரிது 3/1 எக்ஸ் வர்க்கம் இப்படி தரப்படுது. அப்ப எல்லாவற்றையும் ஒரே பக்கத்துக்கு எடுங்க. 1 எக்ஸ் வர்க்கம் சக 2 எக்ஸ் சய 3 பெரிது 0. ரைட், ஃபார்மசி எடுத்து விடுங்க. ஃபார்மசி எடுத்து விட்டீங்கன்னா இங்க என்ன வரப்போகுது? 1 சக 2 எக்ஸ் சய 3 எக்ஸ் வர்க்கம் அதன்கள் எக்ஸ் வர்க்கம் பெரிது 0. இப்ப எக்ஸ் வர்க்கத்தால குறுக்கே பெருக்கலாமா? எக்ஸ் வர்க்கத்தால குறுக்கே பெருக்கலாமா? எக்ஸ் ஏன் பெருக்கலான்றே? சரி, அது எப்படி 0 ஆகும்? அது பகுதியில் இருக்கு, அது 0 ஆகாது. எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் நாட் ஈக்குவல் 0. வடிவா யோசிச்சு சொல்லுங்க. இப்ப ஒரு பாடமாக்குற மாதிரி ஒரு விஷயத்தை பிடிச்சி வச்சோம், பகுதியில் இருக்கிறதால பெருக்கலாண்டா 0 அப்படி எல்லாம் கதைக்காம வடிவா யோசிச்சு கதைங்க. எக்ஸ் வர்க்கத்தால பெருக்கலாமா பெருக்க இல்லாத விடத்தை? சரி, ஏன் பெருக்கலாம் இல்லைங்களா? அது சரி, அதுக்கும் பெருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? சமநிலையில பெருக்கலாமா இல்லையாண்டா அது வந்து பிளஸ்ஸா மைனஸான்றதுதான் தேவை. எக்ஸ் வர்க்கம் என்னவா இருக்கும்? பிளஸ் ஆயிருக்கும். அது அப்படி குறுக்கே பெருக்கிறதால சமநிலை குறியில ஏதாவது மாற்றம் வருமா? மாற்றம் வராது. அப்ப எக்ஸ் வர்க்கத்தால பெருக்கலாமா? பெருக்கலாம். ரைட். அப்போ பகுதியில் இருக்கிறது வந்து என்ன சொல்லணும், பிளஸ்ஸா மைனஸான்னு உங்களுக்கு தெரியாது. அப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க வந்து என்ன செய்யலாம்? அது பெருக்க இயலாது. ஆனா இங்க இருக்கிற எக்ஸ் வர்க்கம் வந்து என்ன சொல்லுங்க, அது பிளஸ் தெரியும். அப்ப தாராளமா என்ன செய்யலாம்? குறுக்கே பெருக்கலாம். எக்ஸ் வர்க்கத்தால பெருக்கி விடுங்க. 1 சக 2 எக்ஸ் சய 3 எக்ஸ் வர்க்கம் பெரிது 0 என்று வரும். அப்ப 3 எக்ஸ் வர்க்கம் சய 2 எக்ஸ் சய 1 காரணிப்படுத்துறதுக்கு இலகுவாக இது எப்படி மாற்றுவோம்? சிறிது 0 என்று வரும். ரைட், அப்ப முழுவதையும் என்ன சொல்லுங்க, மைனஸால பெருக்கும் போது என்ன நடக்கும்? 3 எக்ஸ் வர்க்கம் சய 2 எக்ஸ் சய 1 என்று வரும். சமநிலை குறி வந்து என்ன செய்யும்? மாறும். ரைட், இதை காரணிப்படுத்தி கொண்டா, இதை காரணிப்படுத்தினா என்ன வரும்? 3 1 இங்க சய 1 இருக்குன்னு நடுவுல சய வரணும். அப்ப காரணிப்படுத்தல பெரிய பெருக்கத்துக்கு சய வரணும். சய 3 சக 1 சய 2 வரும். காரணி என்ன? 3 எக்ஸ் சக 1. அடுத்தது எக்ஸ் சய 1 சிறிது 0. ரைட், அப்ப இந்த கோவை இ என்று வச்சுக்கொள்வோம். இ சமன் 3 எக்ஸ் சக 1. அடுத்தது எக்ஸ் சய 1 என்க. ரைட், இப்ப இதுல
எண்கோட போடுங்க. சய ஒன்றின்கள் 3 அடுத்தது 1. ரைட். அப்ப இதை பூஜ்ஜியமாக்குற பெருமானம் சய ஒன்றின்கள் 3, இதை பூஜ்ஜியமாக்குற பெருமானம் 1. அதை ஒரு எண்கோட்டில் எடுத்துக்கொள்வோம். இந்த எண்கோட்டில் சய ஒன்றின்கள் 3 விட சிறிய பெருமானம் ஒரு சய 5 எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு பெருமானம், நான் சும்மா சய 5 எடுக்கிறேன். இது மைனஸ் ஆயிருக்கும், இது மைனஸ் ஆயிருக்கும். எனவே அந்த பெருக்கம் வந்து எப்படி இருக்கும்? பெரிது பூஜ்ஜியமா இருக்கும். அடுத்தது சய ஒன்றின்கள் 3க்கும் 1க்கும் இடையில, சய ஒன்றின்கள் 3க்கும் 1க்கும் இடையிலன்னா பூஜ்ஜியத்தை எடுக்கும். பூஜ்ஜியத்தை போட்டு பாத்தீங்கன்னா இது பிளஸ் ஆயிருக்கும், இது மைனஸ் ஆயிருக்கும். சோ அந்த பெருக்கம் வந்து எப்படி இருக்கும்? சிறிது பூஜ்ஜியமாக இருக்கும். அடுத்தது ஒன்றை விட அதிகமான பெருமானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு 4 போட்டு பாருங்க. இது பிளஸ், அது பிளஸ். எனவே ஈ வந்து என்ன சொல்லுங்க? பெரிது பூஜ்ஜியம். சமநிலை மட்டும்தான் கேட்கிறாங்க, அங்க சமநிலாம் இல்லை. சோ இப்ப நம்மளுக்கு என்ன தேவை? இந்த பெருக்கமானது சிறிது பூஜ்ஜியமாக வரணும். அதாவது ஈ ஆனது சிறிது பூஜ்ஜியமாக இருக்கணும். ஈ சிறிது பூஜ்ஜியமாக இருக்கணும்னா இது இரண்டுக்கும் இடையில இருக்கிற தீர்வு இருக்கும். இதை வந்து சில நேரம் வந்து என்ன சொல்லுங்க, உங்களுக்கு ஸ்கீம்ல அட்டவணை எல்லாம் போட்டு எல்லாம் வேற வேற மெத்தட்ல எல்லாம் செய்திருக்கலாம். அல்ல உங்களுக்கு கிளாஸ்ல வந்து என்ன சொல்லுங்க, நீங்க வேற இடத்த படிக்கக்குள்ள எங்கேயும் அட்டவணை போட்டு செய்யலாம். இன்னும் ஒரு மெத்தட் இருக்கோ, ஒவ்வொரு அட்டவணையா போட்டு செய்தது. சரி, அப்படித்தான் செய்யணும் என்று அவசியம் இல்லை. ரைட். ஓகே. சரி, அப்ப இதை சிம்பிளா இப்படியே பார்த்து முடிக்கலாம். அப்ப இதுக்கான தீர்வு என்ன சொல்லுவோம்? எக்ஸ் ஆனது 1க்கும் மைனஸ் 1/3க்கும் இடையில வரும். சரி, ஓகே. அந்த அட்டவணை போட்டு செய்யற மெத்தட்லாம் செய்யணுமெண்டு இல்லை. அப்படி ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு. சரிதானே? கீமதுகளில் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. கட்டாயம் அப்படிதான் செய்யணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அடுத்த பகுதிப்பின்ன கேள்வியை பாருங்க. இப்போ பகுதிப்பின்னத்தில் ரைட், 1/கீழ் எக்ஸ் சக எக்ஸ் கணம் ரைட் இப்படி இருக்கு. அப்ப 1/கீழ் எக்ஸ் ஆக எக்ஸ் கணம்னா முதலாவது நம்ம இங்க செய்ய வேண்டிய வேலை என்ன சொல்லுங்க? காரணிப்படுத்தல். ரைட். காரணிப்படுத்தினோம்னா இங்க என்ன வரும்? 1/கீழ் எக்ஸ் தர 1 சக எக்ஸ் என்று வரும். சரி, சாரி எக்ஸ் வர்க்கம் என்று வரும் இல்லையா? எக்ஸ் வர்க்கம் என்று வரும். ரைட். ஓகே. அப்ப இது பகுதிப்பினம் என்ன? a/கீழ் எக்ஸ். அடுத்தது எக்ஸ் வர்க்கம் சக 1 கீழே இருக்கிறது 2ஆம் படி சார்பு. அப்ப மேல வர வேண்டியது அதை விட ஒரு படி குறைந்ததாக இருக்கணும். அப்ப இங்க என்ன வரும்? bx சக c என்று சொல்லுவோம். சரி, bx சக c. எனவே இங்க ஃபார்மசி எடுத்து விட்டீங்கன்னா என்ன வரும்? a தர எக்ஸ் வர்க்கம் சக 1 எக்ஸ் தர bx பிளஸ் c சமன் வந்து என்ன சொல்லுங்க? இங்க வந்து 1 வரும். ரைட். அவ இங்க ஃபார்மசி எடுக்கும்போது இந்த பகுதி வரும். ஸோ தொகுதியை வந்து இங்க இருக்கிற தொகுதிக்கு சமப்படுத்தும். குணகம் சமப்படுத்திக் கொள்ளும். எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் 0. இங்க வந்து a சக b. எக்ஸின் முதலாம் படியின் குணகம் 0. இங்க எக்ஸ் தர c c சரிதானே? சாரி c சரிதானே? எக்ஸ் தர c. அப்ப குணகம் வந்து c என்று மட்டும் வரப்போகுது. இங்க c சமன் 0. அடுத்தது எக்ஸின் 0த்தின் குணகம் மாறிலியின் குணகம் என்று சொன்னா 1. இங்க இருக்கிற மாறிலி a. ரைட். அப்ப a சமன் 1. வேற இங்க வந்து எக்ஸின் 0 படி வராது. ரைட். அடுத்தது a வந்து 1. a 1 என்று சொன்னால் b இன் பெருமானம் சய 1. b இன் பெருமானம் சய 1. இப்ப இது பிரச்சனை இல்லை. 1/கீழ் எக்ஸ் சக எக்ஸ் கடம் என்பது 1/கீழ் எக்ஸ் சய 1/கீழ் எக்ஸ் வர்க்கம் சக 1 பேர். பிக்கு பதிலாக சய 1 போட்டோம்னா இப்படி வரும். இப்ப இது பகுதிப்பினம் முடிச்சிட்டு அடுத்தது என்ன கேட்கிறாங்கன்னா நமக்கு இதிலிருந்து எக்ஸ் வர்க்கம் சக 4 கீழ் எக்ஸ் சக எக்ஸ் கணத்தின் குணகம் இதை பற்றி கேட்கிறாங்க. அப்ப இது பெரிய வேலை இல்லை. இப்ப என்னண்டா இங்க 1/கீழ் எக்ஸ் சக எக்ஸ் கணம் அதை பகுதிப்பினப்படுத்திட்டீங்க. 1/கீழ் எக்ஸ் ஆக எக்ஸ் கணத்தை பகுதிப்பினப்படுத்திட்டீங்க. இப்ப 5 தர 5/கீழ் சும்மா கேட்கலாம். 5/கீழ் எக்ஸ் ஆக எக்ஸ் கணம் என்று இருக்கு. 5/கீழ் எக்ஸ் ஆக எக்ஸ் கணம் என்று இருக்குன்னா அதை என்ன எப்படி பகுதிப்பினமாக்குற?
ஒன்றின் கீழ் எக்ஸாக எக்ஸ் கணத்தை பகுதிப்பினப்படுத்திட்டீங்க. இப்ப நான் கேட்கிறேன், அதே போல 5ன் கீழ் எக்ஸாக எக்ஸ் கணம் இதிலிருந்து 5ன் கீழ் எக்ஸாக எக்ஸ் கணத்தை பகுதிப்பினமாக்குக என்ற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு எப்படி செய்யலாம்? இந்த பகுதிப்பின்னத்தை 5ஆல பெருக்கி விட்டோம்னா சரி. ரைட். அப்போ ஒரு மாறிலியின் கீழ் எக்ஸாக எக்ஸ் கணம் இருந்தா என்ன செய்வோம்? அந்த மாறிலியால பெருக்கி விடும், அவ்வளவுதானே. அப்ப இங்க எக்ஸ் வர்க்கம் சக 4ன் கீழ் எக்ஸாக எக்ஸ் கணம் என்று அது இருக்கண்டா, அது எப்படி எழுதலாம்? எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் எக்ஸாக எக்ஸ் கணம் வேண்டும். அடுத்தது 4ன் கீழ் எக்ஸாக எக்ஸ் கணம் என்றும் எழுதுவோம். ரைட். 4ன் கீழ் எக்ஸாக எக்ஸ் கணம் என்று எழுதுவோம். இப்ப எக்ஸ் வர்க்கம் எக்ஸ பொதுவாடுங்க 1 சக எக்ஸ் வர்க்கம் 4 தர 4ன் கீழ் எக்ஸாக எக்ஸ் கணம் என்றா என்ன அர்த்தம்? இதை 4ஆல பெருக்கணும் தானே அர்த்தம். அப்ப 4 தர இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? 1ன் கீழ் எக்ஸ் மைனஸ் 1ன் கீழ் எக்ஸ் வர்க்கம் சக 1 ரெண்டு பேர். அப்ப இங்க சுருக்கப்பட்டால் என்ன பேர்? எக்ஸின் கீழ் 1 சக எக்ஸ் வர்க்கம் சக 4ன் கீழ் எக்ஸ் சய 4ன் கீழ் எக்ஸ் வர்க்கம் சக 1. ரைட். இங்க சுருக்கப்பட்டு போனா எக்ஸும் எக்ஸின் கீழ் 1 சக எக்ஸ் வர்க்கம். இப்ப இதை இதுக்கு மேல பகுதி பின்னப்படுத்தலாமா? எக்ஸின் கீழ் 1 சக எக்ஸ் வர்க்கத்தை இதுக்கு மேல பகுதி பின்னப்படுத்தலாமா? 1 சக எக்ஸ் வர்க்கத்தை காரணிப்படுத்துவீங்களா இதுக்கு மேல? இல்ல. அப்ப இதுக்கு மேல என்ன செய்யலாது? இதை பகுதிப்பினப்படுத்த இயலாது. ஏன்? கீழே இருக்கிறது 2ஆம் படிச்சார்பு, மேலே இருக்கிறது 1ஆம் படிச்சார்பு. சோ இதை இதுக்கு மேல என்ன செய்ய முடியாது? காரணிப்படுத்த முடியாது. அப்ப இங்க என்ன வரும்? எக்ஸ் சய 4 எக்ஸ் வர்க்கம் சக 1 சக 4ன் கீழ் எக்ஸ், ரெண்டு பகுதிகளின் சமன் தானே. அப்ப தொகுதியை நேரடியா கூட்டுவோம். இப்ப கீழே இருக்கிறது 2ஆம் படிச்சார்பு, மேலே இருக்கிறது 1ஆம் படிச்சார்பு. இதுக்கு மேல இதை பகுதிப்பினப்படுத்த முடியாது. அடுத்த என்ன? சக 4ன் கீழ் எக்ஸ். அப்ப அதான் இதிலிருந்து பகுதி பின்னமாக்குவார். இதை நீங்க என்ன சாதாரணமா இந்த கேள்வியை பகுதி பின்னப்படுத்தல் முறையால செய்தீங்கன்னு சொன்னா இங்க மார்க்ஸ் கிடைக்காது. அதாவது வழக்கமா பகுதி பின்னம் செய்வோம் தானே, அந்த முறையில செய்யக்குள்ள இங்க மார்க்ஸ் கிடைக்காது. அவங்க இதிலிருந்து தான் இதை பகுதி பின்னமாக்க சொல்லி கேட்கறாங்க. சோ அதுல தான் யோசிக்கணும் முடியும். அடுத்த 4வது கேள்வியை பாருங்க. மடக்கை கேள்வி. சரிதான். ஓகே. லோக் இங்க அடி 3 எக்ஸ் சய 4 லோக் அடி 3 எக்ஸ் 3 சமன் 2 ஐ தீர்க்க. அப்ப இங்க என்ன செய்ய வேணும்? அடிமாற்ற தேட்டம் பாவிக்கணும். சரி. இப்ப இங்க அடிமாற்ற தேட்டம் பாவிக்கிறோம்டா பாருங்க, எல்லாத்தையுமே அடி 3ல கொண்டு வருவோமா? 3 எக்ஸ் சய 4 தர 1ன் கீழ் லாக் அடி 3 இங்க 3 எக்ஸ் மடக்கை நூல். சரிதானே? சமன் 2. இப்ப இதுல என்ன யோசிப்போம் என்றால், லாக் அடி 3 இங்க எக்ஸ் சய 4 தர அல்லது 4ன் கீழ் மடக்கை நூல் பெருக்கமாக இருக்கேன்னு 3 எக்ஸ் என்று இருக்கு. 3 எக்ஸ் என்று சொன்னா இது எப்படி எழுதலாம்? லாக் 3 3 பிளஸ் லாக் 3 எக்ஸ். சரி, இப்படி வரும் சமன் 10. லாக் அடி 3 எக்ஸை வந்து ஒரு டி என்று வச்சுக்கொள்ளுமா? ஸோ இது எப்படி எழுதலாம்? இங்க நம்ம டி சய 4ன் கீழ் லாக் 3 3 என்று சொன்ன என்ன வரும்? 1 2 வரும். சரிதானே? சக டி சமன் 10. ரைட். அப்ப இங்க என்ன வரும்? டி தர 1 சக டி சய 4. ரைட். டி தர 1 சக டி சய 4 அதன் கீழ் என்ன வரும்? இங்க 1 சக டி சமன் 10 வரும் இல்லையா? இங்க ஃபார்மசி எடுத்துக்கொண்டோம்டா 1 சக டி தர டி சய 4 அதன் கீழ் 1 சக டி சமன் வந்து என்ன சொல்லுங்க? 2. ரைட். இங்க என்ன சொல்லும்? டி வர்க்கம் சக டி. ரைட். இங்க வந்து என்ன சொல்லும்? சய 4. ரைட். டி வர்க்கம் சக டி சய 4 குறுக்கே பெருக்கி விடுங்க. குறுக்கே இதால பெருக்கி விடுங்க. என்னென்று இருப்பது? 2 சக
2 t வர்க்கம் சய 3 சாரி சய t என்ன இங்க t இருக்குது அங்க 2 t இருக்கு கழிச்சோம்னா சய t இங்க சய 4 2 கழிபடும் போது இங்க என்ன வரப்போகுது சய 6 காரணிப்படுத்தி கொண்டோம்னா t சய 3 t சக 2 சமன் 0 எனவே t சமன் 3 t சமன் சய 2 இருக்கு t சமன் 3 என்று சொன்னா t சமன் 3 இங்க என்ன வரும் log அடி 3 இங்க x சமன் ரைட் 3 ரைட் எனவே x சமன் என்னன்னு சொல்லலாம் x சமன் என்னன்னு சொல்லுவீங்க 3 கணம் ஏ மடக்கைய சுட்டியா மாத்தினா சரிதானே ரைட் அப்ப log அடி 3 xன்றது 3க்கு சமன்டா x சமன் என்னவா இருக்கணும் 3 கணமாக இருக்கணும் அதாவது 27 அடுத்தது log x சமன் இங்க வந்து என்ன வரும் சய 2 அப்ப இந்த மடக்கையை வந்து திரும்பவும் சுட்டியா மாத்தினீங்கன்னா x சமன் என்ன வரும் 3 சய 2 ஒன்றின்கள் 9 ரைட் முடியும் 27 ஒன்றின்கள் 9 இருக்கு ரைட் அடுத்து 5வது கேள்வியை பாருங்க 5வது கேள்வி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா லிமிட் x ஆனது 0 நெருங்கும் போது சைன் வர்க்கம் 3x அதன் கீழ் வர்க்கமூலம் 1 சக x வர்க்கம் சய 1 என்ன தரப்பட்டிருக்கு அப்ப இந்த சேடுகளை பார்க்கவே நமக்கு வர வேண்டிய ஐடியா என்னன்னு சொன்னா உடன்புணரியால பெருக்குது லிமிட் x ஆனது 0 நெருங்கும் போது சைன் வர்க்கம் 3x அதன் கீழ் இதை உடன்புணரியால பெருக்கும் போது இங்க என்ன வரும் 1 சக x வர்க்கம் சய 1 வரும் என்ன a சய b a சக b ஆல பெருக்கும் போது என்ன வரும் a வர்க்கம் சய b வர்க்கம் ரைட் அப்ப நம்ம பெருக்கின இந்த வடிவம் வர்க்கமூலம் 1 சக x வர்க்கம் சக 1 அப்ப இதுல தேற வடிவங்களோ பூச்சியங்களோ எதுவுமே வந்து என்ன சொல்லுங்க இங்க சம்பந்தப்படாது எனவே இது அப்படியே தொடர்ச்சியா திரும்ப எழுதுறதுக்கு பதிலா இதுக்கு லிமிட் எழுதி முடிக்கலாம் சரி லிமிட் அவர்த்த கொடுத்து விட்டோம்னா அது திரும்ப வராது இல்லையா இல்லாட்டி இது சுருக்கும் வரைக்கும் அது திரும்ப எழுதிட்டு இருக்கணும் அப்ப இது தேறா வடிவங்களுடனும் பூச்சியத்துடனும் முடிவிலியோடைய சம்பந்தம் இல்லாத ஒரு பெருமானம் கிடைக்கக்கூடிய வடிவம் என்றதால இதுக்கு இந்த இடத்துல லிமிட்டை கொடுத்து முடிக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை லிமிட் x ஆனது 0 நெருங்கும் போது சைன் வர்க்கம் 3x அதன் கீழ் x வர்க்கம் என்று இந்த இடத்தில் 1 சக 0 சக 1 இப்படி எனவே இதுக்கு லிமிட்டை கொடுக்கலாம் தானே கொடுத்தோம்னா இப்படி வரும் லிமிட் x ஆனது 0 நெருங்கும் போது இது எப்படி எழுதுவோம் சைன் வர்க்கம் 3x கீழே x வர்க்கம் இருக்கு அந்த வர்க்கங்கள் எல்லாம் பொதுவாக வெளியில் எடுத்துக்கொள்வோம் அப்ப சைன் 3x கீழ் அதாவது வர்க்கங்கள் எல்லாம் மொத்தமாக வெளியில வச்சுக்கொள்வோம் சைன் 3x கீழ் x வரும் ரைட் ஆனா நம்மளுக்கு தியரி படி என்ன தேவைங்க சைன் தீட்டாவின் கீழ் தீட்டாண்டு வேணும் இங்க லிமிட் தீட்டானது 0 நோக்கி போகும்போதுதான் 1 நம்மளுக்கு தியரி இருக்கு எனவே சைன் 3x கீழே வர வேண்டியது என்ன சொல்லுவோம் 3 அப்ப 3 வர்க்கம் நம்ம மேலதிகமா ஒரு 3 கொண்டு வரோம் 3 வர்க்கம் என்று சொல்லக்கூட அது 9 வரும் ரைட் அந்த 9 சுருக்கிறதுக்கு நம்ம மேலதிகமா கொண்டு வந்த 9 சுருக்கிறதுக்கு வெளியில ஒரு 9 இங்க 1 சக 1 2 வரும் எனவே சைன் தீட்டா சரி கீழையும் தீட்டா இருக்குது ஆனா இடத்துல என்ன காட்டணும் தீட்டா 0 நோக்கி போகுது என்று காட்டணும் எக்ஸ் 0 நோக்கி போனா 3x 0 நோக்கி போகும் எனவே இது 1 வர்க்கம் தர 18 சமன் 18 ரைட் இவ்வளவுதான் அந்த விஷயம் ரைட் அடுத்து 6வது கேள்வி எடுங்க ரைட் கிடைத்தரையில் இருந்து புவியீர்ப்பின் கீழ் நிலைக்குத்தாக மேல் நோக்கி ஜூ வேகத்துடன் ஒரு துணிக்கை எறியப்படுகின்றது ரைட்
அப்ப கவனிக்கணும், ஒரு துணிக்கை வந்து u வேகத்துடன் நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறியப்படுகிறது. துணிக்கை எறியப்பட்டதில் இருந்து ரைட் அது உயரத்தை அடைந்து பின் துணிக்கை கிடைத்தரையில் இருந்து அது உயரத்தின் 3/4 மடங்கு உயரத்தில் உள்ள வரையுமான துணிக்கையின் இயக்கத்துக்கான வேக நேர வரைவை வரைந்து. அப்ப இது மேல் நோக்கி எறிஞ்சோம்னா என்ன செய்யும்? புவியீர்ப்பு ஆர்முடுகள் கீழ் நோக்கி இருக்கிறதால மேல் நோக்கி என்ன செய்யணும்? அது அமர்முடி போகணும். அமர்முடி போய் ஒரு அதுயர் புள்ளியை அடையுது. ரைட், இடத்துல வேகம் 0. சரிதானே? திருப்பி அதுயர் புள்ளி அடைஞ்சது, இதுவளவு வந்து கேபிட்டல் H வைப்போமா? கேபிட்டல் H வைப்போம். அதுயர் புள்ளி அடைஞ்சது, புவியீர்ப்பார்முடுகள் கீழ் நோக்கி இருக்குது, வேகம் 0. அப்ப என்ன செய்யும்? கீழே வேகம் 0, தொடக்க வேகம் 0, கீழ் நோக்கி G அண்ட் ஆர்முடுகளுடன் கீழ் நோக்கி வந்து என்ன சொல்லுவோம்? இயங்க தொடங்கும். சரிதானே? அடுத்தது அது என்ன சொல்லுங்க? கிடைத்தரையில் இருந்து அது உயரத்தின் 3/4 மடங்கு உயரத்தில் உள்ள வரையுமான. ரைட், அப்ப இது வந்து என்ன சொல்லுங்க? இங்க இருந்து 3/4h இங்க இருந்து திரும்ப இந்த இடத்தை அடையும் வரைக்கும். சரிதானே? இந்த இடத்தை அடையும் வரைக்கும். ரைட், ஆனா வேக நேர வரைவை கேட்கிறாங்க. மொத்த இயக்கத்துக்குமான வேக நேர வரைவு இல்லை, இந்த இடத்தை அடையும் வரைக்குமான வேக நேர வரைவை கேட்கிறாங்க. ரைட், அப்ப இங்க வந்து என்னன்னு வரப்போகுது பாருங்க. தொடக்க வேகம் ஜூ. சரிதானே? தொடக்க வேகம் ஜூ. இங்க இருந்து ரைட் வேகம் படிப்படியா என்ன செய்யும்? குறைஞ்சு கொண்டு வரும். அதிகர் புள்ளி அடையும் போது வேகம் என்னவாயிரும்? 0 ஆயிரும். கேட்டது வேக நேர வரைவு, கதை நேர வரைவு இல்லை. அப்ப வேகம் வந்து என்ன சொல்லுங்க? இடத்துல 0 ஆயிரும். இது ஜூ. இப்ப இது மேல் நோக்கி இயக்கத்தை அச்சுக்கு நேர்பக்கம் கீறி இருக்கு. இப்ப நடக்க போற இயக்கம் என்ன? இப்ப நடந்த இயக்கத்துக்கு எதிர் திசையில தான் அடுத்த இயக்கம் நடக்க போகுது. என்ன? அப்ப எதிர் திசையில நடக்க போகுதுன்னு சொன்னா மேல் நோக்கிய இயக்கம் நேர் என்றால் கீழ் நோக்கி இயக்கம் வந்து என்னவா இருக்கணும்? மறையச்சு பக்கம் வரும். கட்டாயம் மேல் நோக்கியதான் நேரா இருக்கணும்ன்ற ஒரு அவசியமும் இல்லை. சரிதானே? கட்டாயம் மேல் நோக்கி நடக்கிறது தான் என்ன நேராக இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ரைட், நம்ம எடுக்கிறது தான். நீங்க வந்து என்ன செய்திருக்கலாம்? இங்க இருந்து வரைவுகிற தொடங்கி இருக்கலாம். நீங்க வந்து என்ன சொல்ல வாரீங்க? மேல் நோக்கி இயக்கம் மைனஸ் என்று சொன்னால் கீழ் நோக்கி இயக்கம் வந்து என்னவா இருக்கும்? பிளஸ் ஆயிருக்கும். அப்ப வரைவு எப்படி வந்திருக்கு? இப்படி வந்திருக்கு. ரைட், அப்ப நம்ம இங்க கீர்ன வரைவின் படி இது எப்படி வரும்? இப்படி வரும். சரி, ஓகே. ரைட், இப்ப நம்மளுக்கு முழு இயக்கத்துக்கும் இல்லை, போயிட்டு திரும்ப இங்க வரும் வரைக்குமான வரைவு தான் கேட்கிறாங்க. அப்ப இங்க வந்து என்ன வரும்? இடத்துல வேகம் பி என்று வைப்போமா? இடத்துல வேகம் பி என்று வைப்போம். ஓகே, சரி. இது தீட்டான்னு சொன்னா இதுவும் வந்து எப்படி இருக்கு? தீட்டாவாக இருக்கு. இப்போ அவங்களோட கேள்வி என்ன? வேக நேர வரைவை வரைந்து அதிலிருந்து துணிக்கை அந்நிலையை அடைய எடுக்கும் நேரத்தை காண்க. ரைட், என்ன இருக்கிற இந்த நேரம் இவ்வளவு T1 என்று சொல்லுவோம். இது இவ்வளவு T1, இது இவ்வளவு T2. அவங்க கேட்கிற கேள்வி T1 சக T2 தான் அவங்க கேட்கிற கேள்வி. சரிதானே? அங்க கேட்கிற கேள்வி T1 சக T2, அந்த நிலை எறியப்பட்டதில் இருந்து அந்த நிலையை அடையும் வரைக்கும் எடுக்கிற நேரம். ரைட், இப்ப நம்ம என்ன சொல்லலாம்? tan தீட்டாவில இருந்து தொடங்குவோம். tan தீட்டா சமன் G ஆக இருக்கு. இங்க tan தீட்டா சமன் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? G ஆக இருக்க போகுது. புவியீர்ப்பு ஆர்முடுகள் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா புவியீர்ப்பு அமர்முடுகளாக இருக்க போகுது. புவியீர்ப்பு ஆர்முடுகள் தான். ரைட், அப்ப இது வந்து ஆரம்பத்துல மேல் நோக்கி தானே போகுது. அப்ப மைனஸ் ஜி என்று சொல்லக்குள்ள நம்ம எதை பார்க்கணும்? இந்த கோணம். ரைட், tan பை மைனஸ் தீட்டா எதுக்கு சமனா இருக்கும்? இதெல்லாம் நம்ம தியரியில பார்க்கலாம். tan பை மைனஸ் தீட்டா மைனஸ் ஜி ஆக இருக்கும். ரைட், ஆரம்பத்துல இதோட ஆர்முடுகள் என்ன? மைனஸ் ஜி. மேல் நோக்கி போகும்போது அதோட ஆர்முடுகள் என்னவா இருக்க போகுது? மைனஸ் ஜியா இருக்க போகுது. ஆர்முடுகள் என்றது என்ன? வேக நேர வரைவின் படித்திறன். வேக நேர வரைவின் படித்திறன்ன்றது என்ன சொல்லுங்க? அந்த கோடு நேர் எக்ஸ் அச்சுடன் அமைக்கிற கோணத்தோட டான்ஜென்ட் பெருமானம். அப்ப நேர் எக்ஸ் அச்சுண்டா இதானே நேர் திசை.
இது மறைத்திசை. இது நேர்த்திசையுடன் அமைக்கிற கோணத்திட டான்ஜென்ட் பெருமானம் என்ன tan பை மைனஸ் தீட்டா சமன் மைனஸ் ஜி ஆக இருக்கும். இதோட ஆர் முடிகள் மேல் நோக்கி போகும்போது ரைட். அப்ப tan பை மைனஸ் தீட்டான்றது என்ன மைனஸ் tan தீட்டா மைனஸ் ஜி. அப்ப மைனஸ் மைனஸ் சுருக்கப்பட்டா tan தீட்டா சமன் ஜி. இதை பற்றி நான் முதலும் கழிச்சிருப்பேன். அமர்முடுகள்ல இயங்குதுன்னு சொன்னா அதுக்கான ஷார்ட்கட் எப்படி யோசிப்போம்? நேர் எக்ஸச்சுடன் பார்க்காம மறை எக்ஸச்சுடன் அமைக்கிற கோணத்திட டான்ஜென்ட் பெருமானம் என்று கழிச்சிருப்போம். ரைட். ஆர்முடுகளா இருக்கும் போதுதான் வந்து என்ன நேர் எக்ஸச்சுடன் இருக்கிற கோணத்தை நேரடியா சொல்லுவோம். அப்ப அமர்முடுகள் என்றக்குள்ள ஷார்ட்கட் என்ன, அந்த கூர்ங்கோணத்தை கொண்டு வரதுக்காக நம்ம நேர் எக்ஸச்சுடன் பார்க்காம மறை எக்ஸச்சுடன் எழுதுவோம். அப்ப tan தீட்டா சமன் என்ன நேரடியாக ஜி. இதெல்லாம் எழுதி வர வேண்டிய அவசியம் இல்லை. tan தீட்டா ரெண்டு விதத்துல சொல்லலாம். இங்க எத்தனை முக்கோணி இருக்கு? ரெண்டு செங்கோண முக்கோணி இருக்கு தானே. அப்ப இது ரெண்டுலயும் இருந்து எப்படி சொல்லுவீங்க? ஜூவின்கள் T1. இங்க tan தீட்டா என்னன்னு வரும் ஜூவின்கள் T1. இங்க tan தீட்டா என்னன்னு வரும் வியின்கள் T2. வியின்கள் T2. இது சமன் என்னவா இருக்கு? ஜி ஆக இருக்கு. இப்ப இந்த பரப்பு கேபிட்டல் ஏ ஆக இருந்தா இந்த பரப்பு என்னவாக இருக்கும்? ரைட். இந்த பரப்பு கேபிட்டல் ஏ ஆக இருந்தால் இந்த பரப்பு என்னவா இருக்கு? இவரு என்ன சொல்லுங்க, மேல் நோக்கி கேபிட்டல் H தூரம் போயிருக்காரு. அது உயர் புள்ளியில இருந்து எவ்வளவு தூரம் கீழே வந்திருக்காரு? H-ன்கள் 4 தூரம் கீழே வந்திருக்காரு. இயக்கம் நடந்தது தானே நம்மளுக்கு தேவை. தரையிலிருந்து 3/4 H உயரத்துல இருக்காருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வெறு H தூரம் மேல போனவரு மேல இருந்து அது உயர் புள்ளியில இருந்து எவ்வளவு தூரம் கீழே வந்திருக்காரு? H-ன்கள் 4 தூரம் கீழே வந்திருக்காரு. வேக நேர வரைவிட பரப்புன்றது எதை குறிக்கும்? இடப்பெயர்ச்சியை குறிக்கும். அப்ப மேல் நோக்கிய இடப்பெயர்ச்சி கேபிட்டல் H எதுக்கு சமனா இருக்கும்? ஏக்கு சமனா இருக்கும். ரைட். அது உயர் புள்ளியிலிருந்து கீழ் நோக்கி வந்த இடப்பெயர்ச்சி H-ன்கள் 4 அதை எதுக்கு சமனா இருக்கணும்? A-ன்கள் 4க்கு சமனா இருக்கணும். கேபிட்டல் H வந்து ஏக்கு சமனண்டா H-ன்கள் 4 உங்களுக்கு எதுக்கு சமனா இருக்கணும்? A-ன்கள் 4க்கு தானே. அப்ப இந்த பரப்பு என்னவாக இருக்கும்? A-ன்கள் 4. விளங்கிட்டாங்க? ஓகே. சரி. இப்ப கேபிட்டல் ஏ எதுக்கு சமனா இருக்கும்? ஜூ T1 அதன் கீழ் 2. ஜூ T1 கீழ் 2. சரிதானே. அடுத்தது இங்க VT2 கீழ் 2. A-ன்கள் 4 எதுக்கு சமனா இருக்கும் பாருங்க. A-ன்கள் 4 VT2 கீழ் VT2 கீழ் 2. VT2 கீழ் 2 இப்படி வரும். அப்ப இதுல வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? இந்த ரெண்டு இடத்துலயும் இருந்து 1 4 ஜூ T1 கீழ் 2 VT2 கீழ் 2 2 சுருக்கப்படும். ரைட். 2 சுருக்கப்படும். இங்க வந்து என்ன சொல்லலாம்? ஜூ T1 சமன் 4 மடங்கு VT2. ரைட். இப்ப நம்மளுக்கு தேவை என்ன சொல்லுங்க? 2 சுருக்கப்படும். அப்ப ஜூ T1 சமன் 4 மடங்கு VT2 என்று வரப்போகுது. இப்ப நம்மளுக்கு தேவை என்ன? மொத்த நேரம் சரிதானே. மொத்த நேரம் என்னன்னு வரும்? T1 சக T2 ஆக இருக்கும். ரைட். மொத்த நேரம் T1 சக T2 என்று சொன்னா T1க்கு பதிலாக என்ன சொல்லலாம்? ஜூவின்கள் G. சரி. ஜூவின்கள் G. T2க்கு பதிலாக என்ன சொல்லுவோம்? வின்கள் G. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா நம்மளுக்கு தரவுல இருக்கிறது ஜூ மட்டும்தான். V என்றது நம்மள எடுத்துக்கொண்டது. அப்ப விடை வந்து என்ன சொல்லுவோம்? ஜூலையும் ஜிலையும் தான் கொடுக்கும். ஜி வந்து மாறிலி சரிதானே. அது பொதுவான விஷயம். ரைட். அப்ப தரவுல இருக்கிறது ஜூ எனும் தொடக்க தான் சொல்லியிருக்காங்க. V என்றது நம்மள எடுத்துக்கொண்டது. அப்ப நம்ம விடை எதுல கொடுக்கணும்? ஜூல மட்டும் தான் கொடுக்கணும். இப்ப ஜூ T1 சமன் இங்க என்ன 4V T2. அப்ப T2க்கு பதிலா என்ன சொல்லலாம்? ஜூ T1 கீழ் 4V. ரைட். இது வந்து முதலாவது சமன்பாடு என்றும் இது இரண்டாவது சமன்பாடு என்றும் வைப்போம். நான் 1,2 இருந்து நான் என்ன சொல்லலாம்? T2 என்பது ஜூ T1 கீழ் 4V
அதே நேரம் T2 என்பது வேறு எப்படி சொல்லலாம்? V இன் கீழ் சாரி சரி V இன் கீழ் G என்று சொல்லலாம். சரிதானே? V இன் கீழ் G என்று சொல்லலாம். இப்ப ஜூ அதன் கீழ் 4 சாரி ஜூ G அதன் கீழ் 4 ஜூ G அதன் கீழ் 4 இந்த T1க்கு பதிலா என்ன போடலாம்? T1க்கு பதிலாக ஜூவின் கீழ் G என்று போடலாம். T1க்கு பதிலா என்ன போடலாம்? ஜூவின் கீழ் G என்றதை போடலாம் தானே? ஜூவின் கீழ் G சமன் இங்க என்ன வரும்? பியும் பியும் சேர்ந்து V வர்க்கம் என்று வரும். எனவே V வர்க்கம் உங்களுக்கு எப்படி வரும்? ஜூ வர்க்கத்தின் கீழ் 4 இந்த G எல்லாம் சுருக்குப்பட ஜூ வர்க்கம் இங்க 4 இருக்கு. எனவே B வர்க்கம் சமன் ஜூ வர்க்கத்தின் கீழ் 4 ஆக இருக்கு. எனவே இதுல இந்த நம்ம எடுக்கக்கூடிய முடிவு B சமன் ஜூவின் கீழ் 4 சாரி ஜூவின் கீழ் 2 ஈஸி. அப்ப இங்க வந்து பாருங்க ஜூவின் கீழ் G அடுத்தது V இன் கீழ் G க்கு பதிலா என்ன சொல்லலாம்? ஜூவின் கீழ் 2G ரைட் சரியா? ரைட் அடுத்து அப்ப மொத்த நேரம் என்னன்னு வரும் உங்களுக்கு 3 ஜூவின் கீழ் 2G ஆக இருக்கு. சரியா? ஓகே. இப்ப நம்மளுக்கு தந்த தரவு ஜூ சார்புல தான் நம்ம என்ன செய்யணும்? விஷயங்களை மாத்தோம். சரியா? ஓகே. ரைட் அப்ப பாருங்க அடுத்தது ஏழாவது ஸ்ட்ரக்சரை பாருங்க. கிடைத்தரையில் உள்ள ஒரு புள்ளியில் இருந்து கிடை நிலைக்குத்து வேகங்கள் முறையே V ஆகுமாறு ஒரு நிலைக்குத்து தளத்தில் எறியப்படும் துணிக்கை 2 செகண்ட்களில் அதன் வேகம் கிடையுடன் மேல் நோக்கி 45 பாகை திசையில் காணப்படின் V, காண்க. இங்கு V இன்கள் U என்பது டான் பையின்கள் 3 என்று இன்னும் ஒரு தரவும் சொல்லப்படுகிறது. ரைட் அப்ப இங்க எறியத்தை பாத்தீங்கன்னு சொன்னா எறியத்துல கிடைவேக கூறு தொடக்க கிடைவேகம் வந்து ஜூ ஆகவும் தொடக்க நிலைக்குத்து வேகம் B ஆகும். அப்ப அவங்க ஒரு தனியொரு வேகமாக தந்து கிடையுடன் இந்த கோணத்துல எறியப்படும் என்று சொல்லி அப்படி கேள்வியா கொண்டு போகல. அவங்க வந்து என்ன சொல்லுங்க, அந்த ஒரு எடுத்த குழம்புல இல்ல 2 வேகத்துல எறியப்படுமா? இல்ல ஒரு வேகத்துல எறியப்படும். ஒரு வேகத்துல நீ எறியப்படும். எப்படி ஒரே நேரத்துல 2 வேகத்துல எறியப்படுற அந்த வேகத்துல கிடைக்கூறும் நிலைக்குத்து கூறும் தான் இங்க இருக்கிற ஜூவும் பியுமாக இருக்க போகுது. ஒரு வேகத்துல ஒரு கோணத்துல எறிய போறோம். அதை கிடையா பிரிச்சால் கிடைக்கூறு, நிலைக்குத்த பிரிச்சா நிலைக்குத்து கூறு. அந்த 2 வேகங்களும் அவங்களா தந்திருக்காங்க. தனியொரு வேகம் வேண்டும் கோணம் வேண்டும் தராம இப்படி 2 கூறுகளா பிரிச்சு தராங்க. அவ்வளவுதான். இப்படி எறியப்படுற துணிக்கை 2 செகண்ட்களில் அதன் வேகம் கிடையுடன் மேல் நோக்கி 45 பாகை. அப்ப 2 செகண்ட்ல ஒருத்த T7 0 எறியப்படுதுண்டா T7 2 செகண்டில் அதன் வேகம் என்ன இருக்கு அந்த இடத்துல வரையப்பட்ட தொடலி என்ன T7 2 செகண்ட்ல துணிக்கை இங்க இருக்குன்னா இடத்துல வேகம் என்றது என்ன அந்த புள்ளியில் வரையப்படும் தொடலியின் திசையினால் தரப்படும். ரைட் அப்ப இடத்துல இருக்கிற வேகம் V1 என்று வைப்போமா? அந்த வேகம் கிடையுடன் அமைக்கும் கோணம் என்ன 45 பாகையாக இருக்கு. இனி பியையும் ஜூவையும் காணணும். மேலதிக தரவு என்ன நம்மளுக்கு? V ஜூ என்பது டான் பையின்கள் 3 ஆக இருக்கும். டான் பையின்கள் 3 என்ன சொல்லுங்க? வர்க்கமூலம் 3. எனவே V சமன் வர்க்கமூலம் 3 ஜூ ஆக இருக்கும். சமன்பாடு 1. சரிதான்? அப்ப V சமன் என்ன? வர்க்கமூலம் 3 ஜூ. இது ஒரு சமன்பாடு. அப்ப நம்மளுக்கு Vலையும் ஜூலையும் வந்து என்ன சொல்லுங்க? இன்னும் ஒரு சமன்பாடு தேவை. என்ன சமன்பாடு போடலாம்? என்ன யோசிக்கிறீங்க? முதலாவது இந்த வேகத்துக்கும் இங்க இருக்கிற வேகங்களுக்கும் இடையில ஒரு தொடர்பை முதல் கொண்டு வரணும். அடுத்த வேகம் என்னன்னு தெரியாம அடுத்த விஷயம் கதைக்க இயலாது. என்ன தொடர்பு கொண்டு வரலாம்? எறியத்துல என்ன விஷயம் படிச்சிருக்கீங்க? எறியல் இயக்கம் முழுவதும் வேகத்தின் கிடைக்கூறுல மாற்றம் வராது. ஏன் கிடைக்கூறுல மாற்றம் வராது என்று சொன்னா கிடையாக வந்து என்ன சொல்லுங்க? ஆர்முடுகள் இல்லை. ரைட் கிடையாக நடக்கிற இயக்கத்துக்கு ஆர்முடுகள் இல்லை. நிலைக்குத்து இயக்கத்துக்கு தான் என்ன வரப்போகுது? புவியீர்ப்பு ஆர்முடுகள் வரப்போகுது. ரைட் அப்ப கிடை இயக்கம் முழுவதும் ஆர்முடுகள் இல்லைண்டா கிடை வேகம் மாற்றம் அடையுமா? மாற்றம் அடையாது. இயக்கம் முழுவதும் கிடை வேகத்துல வந்து என்ன சொல்லுங்க? மாற்றம் வராது. காரணம் என்ன? கிடையாக ஆர்முடுகள் இல்லை. எனவே
இந்த இடத்துல இருக்கிற கிடைக்கூறு ஜூ, இந்த இடத்துல இருக்கிற கிடைக்கூறு b1 நின் கீழ் வர்க்கமூலம் 2, b1 cos 45, b1 cos 45. அப்ப b1 சமன் வர்க்கமூலம் 2 ஜூவாக இருக்கு, ரைட்? அல்லது b1 இன் கீழ் வர்க்கமூலம் 2 ஜூ என்று வச்சுக்கொள்ளலாம், சரிதானே? தேவைப்பட்டால் b1 எழுவாயாக்கி பாய்ப்போம். இப்ப அடுத்தது இந்த v-க்கும் b1க்கும் இடையில ஒரு தொடர்பை கொண்டு வருவோம். என்ன செய்யலாம்? b-க்கும் b1க்கும் இடையில தொடர்பு கொண்டு வரதுக்கு a-இலிருந்து b-க்கு நிலைக்குத்தாக மேல் நோக்கி தொடக்க நிலைக்குத்து வேகம் தெரியுமா? தொடக்க நிலைக்குத்து வேகம் தெரியும். இறுதி நிலைக்குத்து வேகம் தெரியுமா? புள்ளி b-ல இருக்கிற நிலைக்குத்து வேகம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும் தானே? b1 sin 45 வரும். b1 cos 45 தெரியுமா? அதுல இருந்து b1 sin 45 காணலாம் தானே? காணலாம். நேரம் தெரியுமா? கேள்வியை முதல் வடிவா வாசிக்கணும். நேரம் தெரியுமா? தெரியும், ரைட்? ஆர்முடுகள் தெரியுமா? தெரியும். புயிர்ப்பு ஆர்முடுகள் வந்து என்ன கீழ் நோக்கி ஜி ஆக இருக்க போகுது. அப்ப ஏயிலிருந்து பிக்கு ஏயிலிருந்து பிக்கு மேல் நோக்கி பி சமன் ஜூ சக ஏடி நிலைக்குத்து இயக்கத்துக்கு, இந்த நிலைக்குத்தா நடக்க போற இயக்கத்துக்கு பி சமன் ஜூ சக ஏடி. இறுதி வேகம் என்னன்னு வரப்போகுது? b1 நின் கீழ் வர்க்கமூலம் 2, b1 sin 45. தொடக்க நிலைக்குத்து வேகம் என்னன்னு வரப்போகுது? v ஆக இருக்க போகுது. இப்ப நம்ம சமன்பாடு எப்படி போடுறோம்? புயிர்ப்புக்கு எதிராக போடுறோம், ரைட்? அப்ப என்னன்னு வரணும் உங்களுக்கு? மைனஸ் ஜி ஆக இருக்கணும், மைனஸ் ஜி. தர எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளவு? 10 செகண்ட், ரைட்? எனவே b1 இன்கள் வர்க்கமூலம் 2க்கு பதிலாக ஜூவை போடுவோம். ஜூ சமன் பி சய 20, சரிதானே? இங்க வந்து ஜூ கமா வியை தானே காணணும் நம்ம. அப்ப ஜிக்கு பதிலாக வந்து என்ன சொல்லுங்க, இங்க 10 பயன்படுத்துவோம், சரி? அப்ப ஃபைனல் எக்ஸாம்ல யோசிக்காதீங்க, உங்களுக்கு ஜிக்கு பதிலாக பெருமானம் பாவிக்கணும்டா தருவாங்க. இப்ப இவங்கட என்ன சொல்லுங்க, டேர்ம் எக்ஸாம் கேள்விதான் இது. ஸோ இதுல வந்து என்ன சொல்லுவோம், அவ்வளோ அக்யூரேட்டா அந்த தரவுகள் இருக்காது. அப்ப நம்ம தான் சில விஷயங்கள் விடுத யோசிச்சு செய்யணும், ரைட்? ஃபைனல் எக்ஸாம்ல யோசிக்க தேவையில்ல. அவருடைய ஜிக்கு நீங்க பெருமானம் பாவிக்கணும்டா அந்த ஜியின் பெருமானத்தை தருவாங்க. 10 அல்லது சில கேள்வியில 9.8 பாவிக்க வேண்டியதா இருக்கலாம், ரைட்? அப்ப அப்படி தராத பட்சத்துல வந்து என்ன செய்யலாம், நம்ம விடையை ஜியிலே கொடுக்கலாம், சரிதானே? விடையை ஜியிலே கொடுக்கலாம், ரைட்? அப்ப இங்க வந்து என்ன சொல்லுங்க, பெருமானம் கட்டாயம் தந்திருக்கணும் என்று சொன்னா பியும் ஜியும் காணத்தானே கேட்கிறாங்க, ரைட்? ஓகே. அப்ப இங்க வி செய்ய ஜூ வந்து எப்படி வரும்? 20, ரைட்? இது சமன்பாடு 2. சமன்பாடு 2,1 என்ன சொல்லலாம்? விக்கு பதிலாக வர்க்கமூலம் 3 ஜூ சய ஜூ சமன் 20. எனவே நீங்க ஜீல கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, சரிதானே? ஜீல வந்து என்ன சொல்லுங்க, இதை கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. என்ன இப்ப நீங்க எடுத்து அவங்க பெருமானம் தரல தானே, ஜி வந்து 10 எடுத்துக்கொண்டு செய்யுது, சரிங்க? ஓகே. அப்ப ஜூ சமன் என்னண்டு வரும்? ஜூ சமன் 20 வர்க்கமூலம் 3 சய 1, சரி? அப்ப இதுல ஜூவை பொதுவாக எடுத்துக்கொண்டோம்னா என்ன வரும்? வர்க்கமூலம் 3 சய 1 மீட்டர் செகண்ட் -1. அப்ப ஜூ கண்டிட்டமெண்டா சொன்னா பி என்னண்டு வரும்? 20 வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 3 சய 1 மீட்டர் செகண்ட் -1, சரிதானே? அப்ப வி வர்க்கமூலம் 3 ஜூ கண்டிட்டம், ஜூக்கு பதிலாக பிரதியிட்டோம்னா இது வரும். இப்ப இதே விடை வந்து என்ன சொல்லுங்க, நீங்க ஜி சார்புல கொடுக்குறேன்டா இடத்துல நம்ம என்ன 20 ஜி என்று வச்சிருப்போம். என்ன 20 ஜி என்று வச்சு இடத்துல எப்படி ஆன்சர் பண்ணியிருப்போம்? 20 ஜியின் கீழ் வர்க்கமூலம் 3 சய 1 இங்க 2 வர்க்கமூலம் 3 ஜியின் கீழ் வர்க்கமூலம் 3 சய 1 ஆன்சர் பண்ணிருக்கோம், சரி? ஓகே. அடுத்தது காவி கல்வியை வாங்க, காவி கல்வியை எடுத்துக்கொள்ளுங்க. 8வது ஸ்ட்ரக்சர், ரைட்? அடுத்தது வந்து என்ன சொல்லுங்க, 8வது ஸ்ட்ரக்சரை பாருங்க. ரைட். 8வது ஸ்ட்ரக்சர்ல என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு ஏபிசி என்ற 3 காவிகளுக்கு இடையில ஒரு தொடர்பு ஒன்று சொல்றாங்க. ஏ டாட் பி சக சி காவியம், அடுத்தது பி டாட் ஏ சய சி காவியம் சமனெனி.
ஏசக பி காவியானது சி காவிக்கு செங்குத்து என காட்டுக. அப்ப இந்த குற்றுப்பெருக்கங்களை அடைப்பு நீக்கிக் கொள்ளுங்க. ஏ டாட் பி, ஏ டாட் சி, இங்க பி டாட் ஏ மைனஸ் பி டாட் சி, ரைட்? ஏ டாட் பி, ஏ டாட் பி ரெண்டுமே வந்து என்ன சொல்லுங்க, சுருக்குப்பட்டு போயிடும், ரைட்? ஏ டாட் பி, ஏ டாட் பி வந்து என்ன சொல்லுங்க, சுருக்குப்பட்டு போயிடும். இங்க வந்து என்ன, ஏ டாட் சி சக பி டாட் சி சமன் 0. அப்ப இதுல சி டாட் ஏ டாட் சி, இங்க பி டாட் சி. அப்ப இதை வந்து என்ன சொல்லுங்க, மொத்தமாக எப்படி எழுதலாம்? ஏ சக பி காவி டாட் சி காவி என்று சொல்லலாம் தானே. இதுல அடைப்பு நீக்கப்பட்ட வடிவம் தானே இது, ரைட்? இந்த குற்றுப்பெருக்கத்தினது அடைப்பு நீக்கப்பட்ட குற்றுப்பெருக்கங்களின் கூட்டல் தான் இது. அப்ப ஏ டாட் சி, பி டாட் சி இருக்கு, அங்க டாட் சி பொதுவாக எடுக்கப்படும் போது இப்படி வரும். எனவே இது சமன் 0 என்ன அர்த்தம்? ஏ சக பி காவி, ரெண்டு காவிகளின் குற்றுப்பெருக்கம் 0 இருக்கும் எப்ப சொல்லுங்க, அவை ரெண்டும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும்போது. அவங்க காட்டு சொன்ன விஷயம் அவ்வளவுதான், ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி, ரைட்? இதை முடிச்சுட்டு அடுத்த 9வது கேள்வி வாங்க. ரைட், அடுத்த ஸ்ட்ரக்சர் 9வது ஸ்ட்ரக்சரை பாருங்க. கேள்வி இருக்கா, வாசிங்க. என்ன சொல்லப்படுது? இரு விசைகள் ஒரு புள்ளியில் தாக்குகின்றன. அவற்றின் விளையுளின் பருமன் விளையுளின் பருமன் இவ்விசைகளின் பெருக்கத்தின் 3 மடங்கின் வர்க்க மூலத்திற்கு சமமாகும். இவ்விசைகளுக்கு இடைப்பட்ட கோணத்தை காண்க. ரைட்? தந்த தரவை வடிவா ஒழுங்கா யோசிக்கணும். பீக்கமா கியூ வந்து 2 விசை என்று வைங்க. இப்ப அவற்றின் விளையுளின் பருமன், ரைட்? இப்ப இரு விசைகள் தாக்குது, விசை பியும் கியூவும் தாக்குது. இதோட வந்து என்ன விளையுள் வந்து என்ன, கேபிட்டல் ஆர் என்று வைங்களேன். கேபிட்டல் ஆர் வந்து இதுக்கு சமனா இருக்குதாமா? இவ்விரு விசைகளினதும் ரைட் பெருக்கத்தினது, ரைட்? இவ்விரு விசைகளினது பெருக்கத்தின் இரு சம விசைகளின, சரியா? ஓகே. அப்ப விசை பி கமா பி இரு சம விசைகள் என்று சொல்றாங்க. அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு, ரைட்? இவ்விரு விசைகளினது பெருக்கத்தின் 3 மடங்கின் வர்க்க மூலத்திற்கு, ரைட்? அப்ப அவங்க சொல்றதை வடிவா யோசிச்சு எழுதணும். அப்ப ஆர் வர்க்கம் சமன் என்னன்னு வரப்போது 3 பி வர்க்கம் என்று வரப்போகுது, ரைட்? ஆர் வர்க்கம் சமன் 3 பி வர்க்கம் என்று வரப்போகுது, சரிதானே? அடுத்தது ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம், ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் என்ன, தீட்டான்னு வச்சுக்கொள்வோம், ரைட்? அப்ப விளைவுகளுக்கான சமன்பாட்டின் படி பி வர்க்கம் சக பி வர்க்கம் சக 2 பி இன்டு பி கொஸ் தீட்டாண்டு வரப்போகுது சமன் 3 பி வர்க்கம், சரி? அப்ப இங்க பி வர்க்கம் பி வர்க்கம் என்ற கொலை 2 பி வர்க்கம், அங்க 3 பி வர்க்கம், சுருக்கப்பட்டு போனா இங்க என்ன வரப்போகுது, பி வர்க்கம். இங்க 2 பி வர்க்கம் கொஸ் தீட்டா. எனவே கொஸ் தீட்டா சமன் அரை. எனவே தீட்டா சமன் 60 பாகையாக இருக்கு. இப்ப இதுல கேட்கிற கேள்வி இல்ல உங்களுக்கு, இந்த செகண்ட் டேர்ம்ல விசைகள் சம்பந்தப்பட்டு வரலாம், இதுக்கு மேல கஷ்டமானு கேட்கல. சும்மா இந்த ஆர் வர்க்கம் சமன் பி வர்க்கம் கியூ வர்க்கம் 2பி கியூ கோஸ் தீட்டா சமன்பாடுகளை வச்சுதான் கேட்கக்கூடியதா இருக்கு, ரைட்? அடுத்து 25 கிலோகிராம் நிறையுள்ள துணிக்கை ஒரு இழையில் கட்டி தொங்கவிடப்பட்டுள்ளது. அது 15 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு கிடை விசையால் ஒரு பக்கத்திற்கு இழுக்கப்பட்டு சமநிலையில் உள்ளது. 15 கிலோகிராம் நிறையுள்ள கிடை விசையால் என்று தெளிவா தான் சொல்றாங்க. விசை எப்படி கிலோகிராம்ல வரும் என்று யோசிச்சு கொண்டு நிக்கிறதில்ல. 15 கிலோகிராம் நிறையுள்ள என்று சொன்னா நீங்க என்ன செய்யணும், ஜியால பெருக்கணும், சரிதானே? அப்ப இழையில் உள்ள இழுவையும் இழையின் நிலைக்குத்துடனான சாய்வையும் காண்க. இப்ப ஆரம்பத்துல கட்டிப்பிடி தொங்க விடப்பட்டிருக்கு, சரிதானே? இப்ப ஒரு குறிப்பிட்ட விசையை கொடுத்து இழுக்கும் போது அது ஒரு கோணத்துக்கு சரியும், ரைட்? அப்படி இழுக்கிற விசை வந்து என்ன சொல்லுங்க, 15 ஜி, ரைட்? நிறை விசை வந்து என்ன சொல்லுங்க, 25 ஜி. இழையில் இருக்கிற இழுவை வந்து கேபிட்டல் டி. கேள்வி வந்து இந்த இழை நிலைக்குத்துடன் அமைக்கிற கோணமும் இழையில இருக்கிற இழுவையும் தான் கேள்வி. எனவே இங்க இந்த இடத்துல வந்து என்ன செய்யலாம், ஒன்று விசைகளின் பிரிப்பு பாவிக்கலாம், லாமியின் தேட்டம் பாவிக்கலாம், அல்லது வந்து விசை முக்கோணி பாவிக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அதை பாவிக்கலாம். நீங்க நான் விசை முக்கோணியை பாவிக்கிறேன். முதலாவது கிடையாக இந்த 15 ஜி, ரைட்?
கீழ் நோக்கி வந்து என்ன சொல்லுங்க 25G. அதாவது ஒரே ஒழுங்கில் எடுக்கப்பட்ட முக்கோணியின் பக்கங்களால அந்த சமநிலையில இருக்கிற 3 விசையும் வந்து என்ன செய்ய வேணும், குறிக்கப்படும். 25G கீழ் நோக்கி வரும். 15G அங்க முடியுது. முடிகிற புள்ளியில இந்த 25G. 25G முடிகிற புள்ளியில இருந்து நிலைக்குத்துடன் தீட்டா கோணத்துல டீய கீறினால் அது வந்து இங்க முடியும். நிலைக்குத்துடன் தீட்டா கோணத்துல கீறப்பட்ட டி அது இங்க வந்து முடியும். ரைட்? அப்ப tan தீட்டா, இதுல இந்த tan தீட்டா அப்படி சொல்லலாம். tan தீட்டா சமன் 15G இன் கீழ் 25G. ரைட்? 5G ஆல் இது சுருக்கப்படும் போது 3 இன் கீழ் 5 வரும். tan தீட்டா வந்து எப்படி வருது? 3 இன் கீழ் 5. ரைட்? அப்ப தீட்டா சமன் tan இன்வர்ஸ் 3 இன் கீழ் 5. தீட்டா கண்டுபிடிக்கலாம். tan இன்வர்ஸ் 3 இன் கீழ் 5. அப்ப sin தீட்டாவோ cos தீட்டாவோ போடலாம் நீங்க. ரைட்? அப்ப sin தீட்டா போட போறீங்களா? sin தீட்டா போட்டோம்னா இங்க என்ன வரும்? sin தீட்டா சமன், ரைட்? sin தீட்டா சமன் இங்க 15G இன் கீழ் t. ரைட்? sin தீட்டா சமன் 15G இன் கீழ் t என்று வரும். எனவே கேபிட்டல் T சமன் 15G இன் கீழ் sin தீட்டா என்று வரும். சரிதானே? அப்ப sin தீட்டாவுக்கு பதிலாக இங்க sin தீட்டாவுக்கு பதிலாக என்ன கதைக்கலாம்? ரைட்? அதுக்கு முதல் tan தீட்டா வச்சு தான் யோசிக்கலாம். tan தீட்டா உங்களுக்கு எப்படி இருக்கு? 3 கீழ் 5 இருக்கு. அப்ப எதிர்பக்கம் 3 5 சொன்னா இங்க என்ன வேண்டாப்பா 28 25 9 மேல. அப்ப 25 9 மண்டக்குள்ள 34 வர்க்கமூலம் 34. எனவே கேபிட்டல் T சமன் 15G sin தீட்டாவுக்கு பதிலாக என்னன்னு வரப்போது 3 இன் கீழ் வர்க்கமூலம் 34. 3ஆல சுருக்கி விடுங்க. வர்க்கமூலம் 34 மேலே போய் பெருக்கப்பட்டா 5 வர்க்கமூலம் 34 G ஆக இருக்கும். ரைட்? கேபிட்டல் T சமன் 5 வர்க்கமூலம் 34 G.